ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடி லாஸ்ட் டேஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் அரெஸ்ட்னா என்ன, அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், யார் யாரெல்லாம் ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ண பிறகு அந்த அக்யூஸ்ட்க்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அரெஸ்ட்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது வித் வாரண்ட், வித்தவுட் வாரண்ட், கோகனைசபிள், நான் கோகனைசபிள், பெயிலபிள் அண்ட் நான் பெயிலபிள், இது எல்லாமே தான். இது எல்லாமே தனித்தனியான வீடியோவை யூடியூப்பில் லாங் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அரெஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அரெஸ்ட்னா சிஆர்பிசி செக்ஷன் 41லேருந்து 60A வரைக்கும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட்னா ஒரு க்ரைம் மேக் பண்ண பர்சனுடைய லிபர்ட்டியை லீகலாக வந்துட்டு அவருடைய லிபர்ட்டியை பறிக்கிறதுக்கு பேர் தான் அரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸரு க்ரைம் மேக் பண்ண அஃபெண்டரை வந்துட்டு அவருடைய சுதந்திரத்தை பறித்து அவருடைய கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு பேர் தான் அரெஸ்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆஸ் பர் லீகல் டிக்ஷனரி பை ஃபேர்லெக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரெஸ்ட் மீன்ஸ் எ செஷோர் ஆர் forcible restraint and exercise of the power to deprive a person of his or her liberty. ஒரு ஆணுடைய அல்லது பெண்ணுடைய லிபர்ட்டியை போலீஸுடைய பவர் மூலயமா அவங்க கஸ்டடிக்கு எடுக்கிறதுக்கு பேர் தான் அரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. த டேக்கிங் ஆர் கீப்பிங் ஆஃப் எ பர்சன் இஸ் கஸ்டடி பை அ லீகல் அத்தாரிட்டி எஸ்பெஷலி இன் ரெஸ்பான்ஸ் டு கிரிமினல் சார்ஜஸ். அடுத்து யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். டெப்ரிவேஷன் ஆஃப் அ பர்சன் ஆஃப் இஸ் லிபர்ட்டி பை லீகல் அத்தாரிட்டி யாருன்னா மெஜிஸ்ட்ரேட்டர், செகண்ட் ப்ரைவேட் பர்சன், தேர்டு வித்தவுட் வாரண்ட் போலீஸ் ஆஃபீஸர். மெஜிஸ்ட்ரேட் ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணால் அவர் சிஆர்பிசி செக்ஷன் 44 கீழையும், ஒரு ப்ரைவேட் பர்சன் ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணணும்னா சிஆர்பிசி செக்ஷன் 43 கீழே, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வித்தவுட் வாரண்ட்டோட ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணால் செக்ஷன் 41, 42லேயும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட்னா, அதாவது அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். அரெஸ்ட் வாரண்ட்னா அதை யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா ஒரு மெஜிஸ்ட்ரேட்டரு அவருடைய அவருடைய ரிட்டன் லெட்டரில் ஒரு ஆர்டர் காப்பி இஷ்யூ பண்ணுவார். அதில் அவர் சைன் பண்ணி கொடுப்பாரு. அதில் அந்த அக்யூஸ்டுடைய நேமும் அவருடைய அரெஸ்ட் வாரண்ட்டுக்கான ரீசனையும் மென்ஷன் பண்ணி அரெஸ்ட் பண்ண சொல்லி அரெஸ்ட் வாரண்ட் கொடுப்பாங்க. அதுதான் வந்து வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிஆர்பிசி செக்ஷன் 41 என்ன சொல்கிறாங்கன்னா, வென் போலீஸ் மே அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். எப்போல்லாம் வந்து போலீஸ் வந்து வித்தவுட் வாரண்ட்டில் ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணலான்னா நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் என்னென்னு பார்க்கலாம். who commit in the presence of police officer a cognizable offense. கோகனைசபிள் அஃபென்ஸ்னாலே நான் பெயிலபிள் செக்ஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நான் பெயிலபிள் செக்ஷனுக்கு வந்து வித்தவுட் வாரண்ட்லேயே ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணலாம் அவருடைய ப்ரெசன்ஸில் அந்த க்ரைம் நடக்கும்போது. against whom a reasonable complaint has been made or credible information has been received area reasonable suspicion exist of his having been a concerned. Next, who has been proclaimed as an offender. Next, in whose possession anything is found which may reasonably be suspected to be stolen property. Next, who obstruct a police officer while in the execution of his duty. ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய டியூட்டியை தடுக்கும் போது அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 42 என்ன சொல்கிறாங்கன்னா, அரெஸ்ட் அண்ட் ரெஃப்யூசல் டு கிவ் நேம் அண்ட் ரெசிடென்ஸ். இப்போ ஒரு பர்சனை நான் கோகனைசபிள் அஃபென்ஸு கீழே ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது பெயிலபிள் செக்ஷனில் ஒரு பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்துட்டு அவருடைய நேமையும் அவருடைய ரெசிடென்ஸையும் கொடுக்க மறுக்கிறாரு, இல்லை அவர் நேமு அட்ரஸ் அவர் கொடுத்துட்டாரு, பட் அது வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக அந்த போலீஸ் ஆஃபீஸர் சந்தேகப்படுறாரு. அந்த டைமில் he may be arrested by the officer to ascertain his name and residence. நெக்ஸ்ட்டு சிஆர்பிசி செக்ஷன் 43 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரெஸ்ட் பை ப்ரைவேட் பர்சன். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ப்ரைவேட் பர்சனை ஒரு அஃபென்ஸ் மேக் பண்ண வர ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணலாம். எப்போனா ஒரு ப்ரைவேட் பர்சனு ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு
அஃபென்ஸ் மேக் பண்ணுறாரு ஒரு அக்யூஸ்டுனா அதை வந்துட்டு பக்கத்தில் போலீஸ் ஆஃபீஸ் யாரும் இல்லைன்ற பட்சத்தில் அந்த ப்ரைவேட் பர்சனை அந்த அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணலாம். பட் அவர் அரெஸ்ட் பண்ண இம்மிடியேட்லி வந்து போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு நான் பெயிலபிளாக இருந்தாலும் சரி, கோகனைசபிள் அஃபென்ஸாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட்டு சிஆர்பிசி செக்ஷன் 44 அரெஸ்டட் பை மெஜிஸ்ட்ரேட். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மெஜிஸ்ட்ரேட்டும் அரெஸ்ட் வாரண்ட்டு கொடுப்பாங்க இல்லையா. அப்போ when any offense is committed in front of any magistrate, அவருடைய ஜுரிடிக்ஷன் கீழே வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அரெஸ்ட் பண்ணலாம் ஒரு பர்சனை. இல்லைனா அவர் ஆர்டர் இஷ்யூ பண்ணி இன்னொருத்தவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லலாம். அப்படி அவர் அரெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் அனதர் மெஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட வித்தின் 24 ஹவர்ஸில் வந்துட்டு அந்த அக்யூஸ்டை ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிஆர்பிசி செக்ஷன் 45ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஆர்ம்டு போஸ்ட் ஃப்ரம் அரெஸ்டட். இந்த செக்ஷனில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸ், அதாவது ஆர்மிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய டியூட்டிஸை செய்யும்போது அப்போ வந்து அவங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. அவங்கள எப்போ அரெஸ்ட் பண்ணணும்னா, தே குட் பி அரெஸ்டட் ஒன்லி ஆஃப்டர் ஆப்டெய்னிங் த கன்சென்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு சிஆர்பிசி செக்ஷன் 46 அரெஸ்டட் ஹவு மேட். ஒரு அரெஸ்ட்டு எப்படி நடக்கணும்னா, வெயில் மேக்கிங் அரெஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஷால் ஆக்சுவலி டச் அண்ட் கன்ஃபைன் த பாடி ஆஃப் த பர்சன் டு பி அரெஸ்டட். ஒரு அக்யூஸ்டை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணுறாருன்னா அந்த அக்யூஸ்டுடைய பாடியை டச் பண்ணி தான் அவரை அரெஸ்ட் பண்ணணும். இன்கேஸ் அது வந்து உமன் அஃபெண்டராக இருந்தால் நோ மேல், அதாவது அவங்க வந்து உமன் அஃபெண்டராக இருக்கும் பட்சத்தில் ஒரு மேல் போலீஸ் ஆஃபீஸரை அந்த உமனை அரெஸ்ட் பண்ண முடியாது. அவங்கள வந்துட்டு ஒன்லி உமன் போலீஸ் ஆஃபீஸர் மட்டும்தான் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து, இஃப் சச் பர்சன் ஃபோர்சிபிளி ரெசிஸ்டட் த என்டோவர் டு அரெஸ்ட் ஹிம் ஆர் அட்டெம்ப்ட்ஸ் டு எவர் த அரெஸ்ட், சச் போலீஸ் ஆஃபீஸர் ஆர் அதர் பர்சன் மே யூஸ் ஆல் மீன்ஸ் நெசசரி டு எஃபெக்ட் த அரெஸ்ட். ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணும் பொழுது ஒரு ப்ரைவேட் பர்சனோ இல்லை போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஒத்துழைக்கலைன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ எஃபெக்டிவாக பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது அந்த ஆஸ் பர் ரூலில் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, திஸ் செக்ஷன் டஸ் நாட் கிவ் எனி ரைட்ஸ் டு த போலீஸ் ஆஃபீஸர் டு கேஸ் த டெத் ஆஃப் அ பர்சன். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பர்சனை அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த பர்சன் வந்துட்டு அவங்க என்ன அஃபென்ஸ்னால் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட், டெத் பனிஷ்மெண்ட்டு கீழே அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது நான் பெயிலபிள் செக்ஷனில் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க கஸ்டடியில் அவங்க வந்து அவங்களே தண்டனை அந்த அக்யூஸ்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. நம்ம நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம், ரியலாகவும் நடந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, திஸ் செக்ஷன் ஃபர்தர் ஸ்டேட்ஸ் தட் நோ உமன் ஷால் பி அரெஸ்டட் ஆஃப்டர் சன்செட் அண்ட் பிஃபோர் சன்ரைஸ். அதாவது ஒரு உமனை சூரிய மறைவுக்கு பின்னும் சூரியன் தோன்றதுக்கு முன்னாடியும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இஃப் எ பர்சன் மேக்ஸ் எ ஸ்டேட்மெண்ட் டு எ போலீஸ் ஆஃபீஸர் அக்யூசிங் ஹிம்செல்ஃப் ஆஃப் ஹேவிங் கமிட்டட் அன் அஃபென்ஸ், ஹீ வுட் பி கன்சிடர்ட் டு ஹேவ் சப்மிட்டட் டு த கஸ்டடி ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர். Next, the person arrested shall not be subjected to more restraint than it's necessary to prevent his escape. நெக்ஸ்ட்டு, ரைட்ஸ் ஆஃப் அன் அரெஸ்டட் பர்சன். அதாவது ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த பர்சனுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கிரவுண்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ரைட் டு நோ த கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட். கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட்டை பற்றி செக்ஷன் 51 சப்ளாஸ் 1லேயும் 55 ஆஃப் சிஆர்பிசி அண்ட் ஆர்டிகல் 22 சப்ளாஸ் 1 ஆஃப் கான்ஸ்டியூஷன்லேயும் மென்ஷன் பண்ணிடுறாங்க. சச் ரைட் இஸ் ரெகனைஸ்ட் இன் த கேஸ் வேர் த அரெஸ்ட் இஸ் மேட் இன் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் or where the arrest is made by the police officer without warrant. If the arrest is made by the magistrate, 44, he is not bound under this section but under the section 20 article 22 சப்ளாஸ் 1 கீழே தான் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த ரைட் டு பி ரிலீஸ்ட் ஆன் பெயில். செக்ஷன் 50 சப்ளாஸ் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அப்ளிகேபிள் ஒன்லி இன் பெயிலபிள் கேஸ். இந்த செக்ஷன் வந்து ஒன்லி பெயிலபிள் கேஸில் மட்டும்தான் அப்ளிகேபிள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த ரைட் டு பி ரிலீஸ்ட் ஆன் பெயில். செக்ஷன் 50 சப்ளாஸ் 2ல்
என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி இன் பெயிலபிள் கேஸ். இப்போ ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த பர்சனை வந்து பெயிலில் வெளியில் வரலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அது எப்போன்னா பெயிலபிள் செக்ஷனாக இருந்தால் மட்டும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த சிஆர்பிசி செக்ஷன் 50 சப்ளாஸ் 2ல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரைட் டு பி டேக்கன் பிஃபோர் எ மேஜிஸ்ட்ரேட் வித்தவுட் டிலே. அண்டர் செக்ஷன் 54ல் வித்தவுட் வாரண்ட்டை பற்றியும், அண்டர் செக்ஷன் 76 வித்தவுட் வாரண்ட்டை பற்றியும், த அரெஸ்ட் பர்சன் ஷுட் நாட் பி கன்ஃபைன்ட் இன் எனி பிளேஸ் அதர் தென் அ போலீஸ் ஸ்டேஷன் பிஃபோர் ஹி இஸ் டேக்கன் டு த மேஜிஸ்ட்ரேட். நெக்ஸ்ட்டு ரைட் ஆஃப் நாட் பீயிங் டிடைன்டு ஃபார் மோர் தென் 24 hours வித்தவுட் ஜுடிஷியல் செக்ஷன் 57ல் சொல்லியிருக்காங்க. நோ போலீஸ் ஆஃபீஸர் ஷல் டிடைன் கஸ்டடி அ பர்சன் அரெஸ்டட் வித்தவுட் வாரண்ட் ஃபார் மோர் தென் 24 hours. If a police officer fails to produce an arrested person before a magistrate within 24 hours of the arrest, he shall be held guilty of long detention. அதாவது இப்போ ஒரு கிரைம் மேக் பண்ண ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு நான் பெயிலபிள் வித்தவுட் வாரண்ட்டில் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி மெஜிஸ்ட்ரேட்டர்கிட்ட அவங்க வந்து இட்டு போயிடணும். அப்படி இட்டும் போத பட்சத்தில் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஏதோ ராங் டிடென்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் டு கன்சல்ட் எ லீகல் பெட்டிஷனர் செக்ஷன் 41D 303ல் சொல்லியிருக்காங்க. த ரைட் ஆஃப் அரெஸ்டட் பர்சன் டு கன்சல்ட் இஸ் லாயர் பீயிங் ஃப்ரம் மூமெண்ட் ஆஃப் இஸ் அரெஸ்ட். அதாவது ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த அக்யூஸ்டுக்கு அரெஸ்ட் பண்ணுற பர்சனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. என்னென்னா லாயர்கிட்ட அவர் கன்சல்ட் பண்ணலாம் எப்போனா ஃப்ரம் த மூமெண்ட் ஆஃப் இஸ் அரெஸ்ட். நெக்ஸ்ட்டு அரெஸ்டட் பர்சன் கேன் ஹாவ் த ப்ளீடர் ஆஃப் இஸ் சாய்ஸ். அவருடைய சாய்ஸில் ப்ளீடராக அவர் மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அரெஸ்டட் பர்சன் கேன் ஆல்சோ மீட் அண்ட் அட்வொகேட் ஆஃப் இஸ் சாய்ஸ் டியூரிங் இன்ட்ரோகேஷன். அவருடைய வழக்கு நடக்கும்போது அதாவது ஒரு அந்த பர்சனே எப்போ வேணாலும் அட்வொகேட்டை மீட் பண்ணலாம் அவருடைய சாய்ஸ் பிரகாரம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் ஆஃப் அன் அரெஸ்டட் இண்டிஜென்ட் பர்சன் டு ஃப்ரீ லீகல் எய்ட் அண்ட் டு பி இன்ஃபார்ம்டு அபவுட் இட். ஆர்டிகல் 21ல் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல்னாலே கான்ஸ்டியூஷன் தான். ஒரு கேஸ் பார்க்கலாம், கஸ்தூரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இதை நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸ்டேட் இஸ் அண்டர் கான்ஸ்டியூஷனல் மேடன் டு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு அன் இண்டிஜென்ட் அக்யூஸ்ட். எஸ்சிக் ஹஸ் டியூட்டி on all the magistrate and court to inform the indigent accused about his right to get free legal aid. ஃப்ரீ லீகல் எய்ட்னா ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஃப்ரீ லீகல் எய்ட் அவருக்கு யாரும் வாதாரத்துக்கு அட்வொகேட் வைக்க முடியாதுன்ற ஏழ்மை கோட்டுக்கு கீழே இருக்கிற பர்சனோ இல்லை வேறு யாரும் அவருக்கு இல்லைன்ற பட்சத்தில் அவர் ஃப்ரீ லீகல் எய்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் மெஜிஸ்ட்ரேட்டு கோர்ட்டில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா ரைட்ஸுமே அந்த பர்சனுக்கு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் டு பி எக்ஸாமின்டு பை அ மெடிக்கல் ப்ராக்டிஷனர் செக்ஷன் 54ல் சிஆர்பிசியில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா இப்போ ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணியிருக்காரு போலீஸ் ஆஃபீஸரு, அவங்க வந்து மெஜிஸ்ட்ரேட்டர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க விசாரிக்க டைம்லேயே மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட அவரை எக்ஸாமின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ சொன்னாங்க? அட் த எனி டைம் வென் ஹீ இஸ் அண்டர் கஸ்டடி சச் இஸ் டன் வித் த வியூ எஸ்டாப்ளிஷ் தட் த அஃபென்ஸ் விச் ஹீ இஸ் charged was not committed by him or that he was subjected to physical injury. லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கஸ்டடி அண்ட் அரெஸ்ட். பேசிக்காகவே அரெஸ்ட்டுனா ஒரு பர்சனுடைய முழு சுதந்திரத்தையும் பறிக்கிறதுக்கு பேர் தான் அரெஸ்ட்டு. பார்ஷியலாக அவருடைய சுதந்திரத்தை பறித்து கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு பேர் தான் கஸ்டடின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அரெஸ்ட்டுனா என்ன, அரெஸ்ட் யார் யாரை பண்ணலாம், அரெஸ்ட் பண்ண பர்சனுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இதில் எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லீகல் சம்மந்தமான எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.